ஐஎன்எஸ் தாராகிரி போர்க்கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. ஐஎன்எஸ் தாராகிரி போர்க்கப்பல் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் நேற்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டது. இந்திய கடற்படையின் வலிமையை மேலும் அதிகரிக்கும் விதமாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஐஎன்எஸ் தாராகிரி உருவாக்கப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினத்தில் இந்த போர்க்கப்பலை கடற்படையின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று இணைத்து வைத்தார். இந்த விழாவில் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி, பாதுகாப்பு படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் மற்றும் கடற்படை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மும்பையில் உள்ள மசகான் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டமைக்கப்பட்ட தாராகிரி மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவான 6670 டன் எடையுள்ள வலிமை மிக்க போர்க்கப்பலாகும். இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள 75% அதிகமான பாகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. இந்த திட்டத்தின் மூலம் 200க்கும் மேற்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தாராகிரி உருவாக்கத்திற்கு பங்களித்து செய்துள்ளன. முந்தைய வடிவமைப்புகளை காட்டிலும் முன்னேறிய தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த கப்பல் ரேடார்களில் பார்வையில் படாமல் தப்பிக்கும் வசதியை கொண்டுள்ளது. எதிரி நாடுகளின் ரேடார்களுக்கு தெரியாமல் கடல் பரப்பில் ஊடுருவி தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. இந்த கப்பல் அதிவேகமாகவும் நீண்ட தூரம் பயணிக்கும் திறனும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒளியை விட வேகமான சூப்பர்சோனிக் ஏவுகணைகள், நடுத்தர தூர வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அளிக்கக்கூடிய கருவிகள் இதில் உள்ளன. போர்க்களத்தில் நொடிப்பொழுதில் முடிவெடுக்க உதவும் நவீன காம்பாட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலம் ஆயுதங்களை ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மாறி வரும் பாதுகாப்பு சூழல் மற்றும் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தாராகிரி போர்க்கப்பலின் வருகை மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.